guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா ரோப்ளாக்ஸில் கிளைம் அண்ட் ரோல். ஓகே கைஸ், ஆல்ரெடி என்கிட்ட வந்து 48 ரூபா அவங்க வந்து கொடுத்தாங்க ஆல்ரெடி ஃப்ரீயாக. அதில் வந்து நான் இதுவும் வாங்கிட்டேன். இப்போ அடுத்த விங்ஸ் வந்து நம்மளுக்கு 90 ருபீஸ் வேணும். இவ்வளோ நான் இது வரைக்கும் இது பண்ணியிருக்கேன். கைஸ், நம்மளால் ஒரு எக்கு வாங்க முடியும். பாட்டுக்கு தளத்தலன்னு பேசிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து நான் கான்செப்ட் சொல்கிறேன். ஆக்சுவலி கைஸ், இதில் வந்து நம்ம ஏறணும் கைஸ். நம்ம இதில் வந்து ஏறணும். ஏறி அந்த லாஸ்ட்டுக்கு நம்ம போகணும். அது வந்து பார்த்துக்கிட்ட இருக்கணும், ஆனால் போகிறது கொஞ்சம் கஷ்டம். இதுலேயே நிறைய வேர்ல்டு இருக்குது. இப்போதைக்கு போயிட்டு தான் இருக்கோம். 90 கிடச்சிட்டு ரோல் பண்ணுறேன். ரொம்படி சூப்பர் டாக் கிடச்சிருக்கு. நம்ம அதுக்கு மேலே செலவு பண்ணால் நம்மளால் விங்ஸ் வாங்க முடியாது. நான் வேறு லூஸ் மாரி விங்ஸை வாங்கிறத விட்டு இது பண்ணிட்டேன். கொஞ்சம் சேர்ந்தா போகணும். பிகாஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி அதை வச்சு எப்படி தான் இந்த விங்ஸ்லாம் வாங்கினாங்க. மேலே போகிறோம், ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம்னா இல்லை போ. இது பார்க்க அப்படியே இல்யூஷன் மாதிரி ஒரே இடத்துல ஓடிட்டுருக்கோங்க. நான் பாட்டுக்கு தொலைன்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கட் பண்ணிடாதீங்க. போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக நம்ம கொண்டு போகலாம். கைஸ், இது மட்டும் இல்லை போல கைஸ், இன்னும் நிறைய போகணும் போல. ஆனால் நம்ம அதுக்குள்ளே கிட்ட வந்துட்டோம். பிகாஸ் இந்த விங்ஸ் வாங்கினதுனால தான். எவனாவது வரானா, யாரும் வரல. கைஸ், இவன் பாருங்க கைஸ், போய் முட்டிக்கின்னு இருக்கான். நிறுத்திக்கிட்டு போயிருக்கான். போய் போகலான்னு தெரியுது. கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இதை மட்டும் போய் தொட்டுக்கு நம்ம கீழே அடுத்தது வந்து என்னன்னே நான் பார்க்கல. ஆனால் இவ்வளோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் 90க்கே நம்ம மூவ் ஆகிருக்கோம் இல்லையா விங்ஸுக்கு. அதுக்குள்ளே 500 600லாம் போயிருக்காது. வந்துட்டோம். கைஸ் ஒன்று மேலே அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க்கு. ஸோ நம்ம ரோல் பண்ணோம். பிங்க்கு தொட்டாங்க. பிங்க்கெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓ, இங்கேருந்து பார்த்து என்ன கைஸ் இது? வாடெல்லாம் பின்னாடி வச்சு சுற்றிட்டு இருக்காங்க கைஸ். வேர்ல்டு டிரான்ஸ்ஃபர் சிட்டி, டெசர்ட்டு, மவுண்டெயின். நம்ம வந்து கப்படிக்கணும். லாஸ்ட்டுக்கு போய் இந்த கப்படிக்கணும் போகலாம். இது பார்க்க அப்படியே டிக்டோவாக வேணும்ல. கிளைம் அண்ட் ஜம்ப் அதே டிக்டோ தான் கைஸ். ஆக்சுவலி கைஸ், நான் கிளைம் அண்ட் ஜம்பில் வந்து ரொம்ப டாப்பில் நம்ம தான் கைஸ் இருக்கோம். ரொம்ப டாப்பில் நம்ம தான் இருக்கோம். ஐயோ போனாங்க கைஸ். நம்ம ஒரு பெட்டு வாங்கிடலாங்க. பெட்டு வாங்குறது வந்து நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான் நிறைய இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அதில் ஒன்று கூட பார்க்கல. கூட ஓகே, நம்ம கிராஃப்ட் பண்ணோம் நினைக்கிறேன். இதுக்கு போயிட்டு கொடுத்துட்டோம். இது நம்ம இது பண்ண முடியாது போலையே. ஜாயின் பண்ண முடியாது போலையே.
ப்ரோ 3 அப்படின்னு போட்டால் இன்ட்டு 3 கிடச்சிருக்கு. ஸோ ஹேக் பண்ணிக்கலாம். நான் கேட் பார்த்தா கொஞ்சம் அசிங்கட்டாங்க. டாக் பரவாயில்ல, கேட் கிடச்சிருக்கு. காய்ஸ் நான் பாருங்க சிக்னல் தான் 2K அந்த மாதிரி அதுலேருந்து எடுத்துப்பாங்க போல கைஸ். 50K நம்மகிட்ட எவ்வளோ இருக்கும், அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 400 அது போதும், நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் பேசுறது கேட்குதான்னு சொல்லுங்கள் கைஸ். நான் பேசுறது கேட்குதான்னு மட்டும் சொல்லுங்கள். பிகாஸ் தொண்டை கட்டிடுச்சு, அதனால ஒழுங்காக பேச முடியல. பிரெயின் ராட் எக்கு அது இதுன்னு எதோ போட்டிருக்கானுங்க. பிரெயின் ராட்டா எங்கே போனாலும் பார்த்தாலும் பிரெயின் ராட் மாதிரியே தான் கைஸ் இருக்குது. கைஸ் இதுதான் வரவங்கலாம் பாவம் கைஸ். பெட்டில் பாருங்க பாதி கட்டாகிட்டு போனாங்க. கீழே ஃபுல்லாக லாவா கைஸ். நான் போயிட்டு இருந்தேன் கைஸ். இங்கே போனதுக்கே 1 கிலோ முன்னே வந்து 500 600 தான் கைஸ் எடுத்தோம். அப்போ ஈஸியாக நம்ம 2K எடுத்துடலாம் கைஸ். நான் வந்து மாற்றுறது இல்லை. ஆமாம் கைஸ் கீழே விட்டா அவனுக்கு மட்டும் கீழே போகிறானுங்க. எங்கே இருக்கும்? பரவாயில்ல கைஸ், நம்ம 600 மீட்டர் தொட போகிறோம். பரவாயில்லையே. இவங்க பாருங்க கைஸ் 1.2 கிலோமீட்டர் போயிட்டானுங்க. 2.4 கிலோமீட்டர் நம்ம போகணும் மொத்தமாகவே. கொஞ்சம் கஷ்டம்தான். சரி பார்க்கலாம் கைஸ். ஆனால் அந்த கிளைமேட் ஜம்பில் வந்து அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது கைஸ். எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும். அவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. நம்ம ஈஸியாக எல்லாமே விங்ஸ் வச்சுருக்கோம். மோசம் போயிட்டோம். அம்மூட்டுக்கு போனால் அம்மூட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கான். வந்து ஆக்சுவலி 10K அடிக்கணும் கைஸ். ஆக்சுவலி கைஸ் அதில் போயிட்டு
வந்துட்டு நம்ம எக்யூ பெஸ்ட்டு கொடுத்தா தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டானு நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து அவனுங்களே போட்டு கொடுத்துட்றானுங்க எது பெஸ்ட்டு அப்படின்னு. இன்ட்டு 20 கைஸ். சரி போய் பார்ப்போம். கோல்டன் பெட் மேன்ஷனா மெர்ச்சா நம்ம எல்லாமே வந்து இப்போ டாக்னா எல்லாம் 5 டாக் வச்சுருக்கோம். இது தெரிஞ்சதுன்னா நான் டாகை வச்சு கண்டிப்பாக நம்ம போயிடலாம். 10K எடுத்துடலாம் மிஸ். ஒரு 2 ரவுண்ட்ஸ் 3 ரவுண்ட்ஸ்குள்ளே எடுத்துடலாம். சிங்கத்தா சப்பை பிளாக் கலர் நாங்கெல்லாம் அதோட ப்ளூ கலர். நம்ம வந்து பிங்க் எடுத்துட்டு அப்புறமேட்டு ப்ளூ எடுக்கணும். அது வரைக்கும் வந்து பிளாக் கலர் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டீஸே பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ரெட் கலர் வந்துருச்சு அந்த சைடில். உங்களுக்கு பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. அங்கே மட்டும் ரெட் கலர் கரண்ட்டே அடிச்சுட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கு இந்த சைடு தொட்டு காட்டுறாங்க. இந்த சைடு அப்படியே வாடி வாங்கிட்டு இருக்கான் இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா பிளாக். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு 3000 அது கீழே எடுத்தாலே அவங்க போடுறது. இதுதான் பிக் புல்லோட அதுதான் மாசாக கிடச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 10K 12K மட்டும் எடுத்துக்கலாங்க. பிகாஸ் அந்த 2K வச்சு நம்ம ஒரு இந்த பெட்டு புல்லுக்கு பக்கத்தில் புல் மாதிரியே இருக்கும் இல்லையா? அந்த புல்லு எடுத்தோம்ல கைஸ். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அப்பா நடுவில் கொண்டுட்டாரு. 7000 வச்சுருக்கேன். 5000 எடுத்துருக்கேன். வந்து சைடு வெட்டி பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் டயர்டாக பரவாயில்ல கைஸ். அது ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன். திருப்பி ஒரு புல் கிடச்சிருக்கேன். நைஸ். அது புல்லு நல்லா தான் மிஸ் புல்லு அவங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு புரியல. எங்களெல்லாம் பார்த்தா கேட்ச் மாதிரி இருக்கேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து பெட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ரீல்ஸ் வேணாம். ஏன்னா ரீல்ஸ் கீழே போனால் 3000 கிட்ட கிடைக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா 2 தடவை வந்து பண்ண முடியும்.
காயின்ஸ் கிடைக்குதா? ஆமாங்க, காயின்ஸ் கிடைச்சிருக்கு. சரி பரவாயில்ல, ஏதோ கிடைச்சிருக்கு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் மாசான ஒரு ஒன்று கிடைக்கணும். நான் எப்போ கேட்குறேனோ அப்போ தர மாட்டேன். ஓகே கைஸ், நம்ம மெர்ச் பண்ணிக்கலாம். உள்ள மெர்ச் பண்ணிக்கலாம். நம்ம பெட் ஈஸியாக மெர்ச் பண்ணலாம். இந்த 230 வச்சுட்டு ஒரு 60 வச்சுருக்கோம். பரவாயில்ல, 20 30 மாதிரி இருக்குது. நைஸ். ரெண்டு புல்லுமே ஆக்சுவலி பிக்கு தான் கைஸ். பரவாயில்ல, 3000 5000 6000 எடுத்துட்டோம். இதுலேயே வந்து நம்ம 10 எடுத்துடலாம் இப்போ கைஸ். சொல்லி காசு ஈஸியாக தான் இருக்குது. காசு எடுக்கிறது ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில. நான் ரொம்ப சைலண்டாக பேசிகிட்ருக்கேன். நீங்கள் வால்யூம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. நான் ஏன் இப்படி இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறேன்னு தெரியல. எனக்கு வாய்ஸே வர மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. இருக்கட்டும். 33,000 34,000 பரவாயில்லையே. நம்மளுக்கு 45,000 42,000 கேட்டுச்சு கைஸ். என்னன்னு சரியாக தெரியல. இந்த 2 நம்பரில் தான் ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது. கொஞ்சோண்டு டைம் கொடுங்க. கொஞ்சோண்டு அவ்வளோதான். சூப்பர். இப்போ நம்ம உருண்டோம்னு நினைக்கிறேன். 42,000 கிடச்சிச்சா? கீழே போனால் கிடச்சிருக்கோம். கம்ப்ளீட் 44,000. ஓகே, நம்ம எனக்கு பை ரீல்ஸ் 98K. பரவாயில்ல, நம்ம இதை வச்சு ஈஸியாக வாங்கலாம். நான் கண்டிப்பாக 50K ட்ரை பண்ணாமல் போக மாட்டேன். சப்போஸ் நம்ம 50K இருந்தாலும் அடுத்த வேர்ல்டுக்கே நமக்கு இதுக்கு ஆக்சுவலி இப்போ புல் வேணும். ஏன்னா மெர்ச் பண்ணணும். கொஞ்சம் புல் இருந்தால் புல் இதே போன மட்டும் கம்மியாக இருப்பாங்க. போய் ஹார்ஸ் எம்மும் வச்சுருவாங்க. மட்டும் தேவையில்லாத டெலீட் பண்ணிடுவோம்மா. அப்படி தான் தோணுது. சரி, பெஸ்ட்டு தேவையில்லாத சரி பார்ப்போம். எனக்கு நிறையவே காசு கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு சந்தோஷம். ஆக்சுவலி இந்த கேம்குள்ளே வரும்போதே எனக்கு வந்து 200 கொடுத்தாங்க. அதை வச்சு தான் 2 வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் தாங்கைஸ் இருந்தது. அதனால தான் அதை வச்சு நான் இது 90 வாங்கினேன். அப்போ தான் ப்ளூ அடிக்காது கைஸ். ரொம்ப நேரம் போகணும்னு நினைக்கிறேன்.
ஹார்ஸ் அப்புறம் ஒரு மேகம். அந்த ஹார்ஸோடது 1.2 kg/s கொடுக்குது. படம் guys, இங்கே பாருங்க guys, 8 what நம்ம ஈஸியா இருக்கு. உங்களுக்கு பார்க்க புரியுதா? நம்ம ஸ்பீடில் போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேருங்க. நம்ம ஈஸியாக 220 rupees எடுத்தோம்னா அவ்வளோதான் எடுத்துட்டோம். வீல்ஸு ஓரளவுக்கு ரொம்ப நல்ல வீல்ஸாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம போனாங்க. மெர்ச்சு வந்து ஆக்சுவலாக நம்ம ப்ளூ பண்ணலாம். என்ன பண்ண விட மாட்டானுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது எவ்வளோ இருக்கணும்? 550 rupees இருக்கும். ஈஸியாக எடுத்துடலாம் போய். இதை 2 தாண்டினாலே எடுத்துடலாம். 2 இல்லைன்னா பிங்க்கும் எடுத்துட்டு போயிட்டாலே ஈஸியாக செட்டு கார்டுனாலும் கிடைக்குது. 50 வந்துருச்சு. சரி, நம்ம அப்படியே இதை வச்சு ஏதாவது வின் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 1.2 நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரீச் ஆகிட்டோம். அதனால தான் எல்லோ கலரில் காட்டுறோம். 2000 நம்ம பாதி எடுத்துட்டோம். இந்த ஒவ்வொன்றும் இருக்குல்ல கைஸ், அதை வந்து அந்த ஒவ்வொரு இலக்கு இப்போ வந்து ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அது வந்து 1.8 கிலோமீட்டரு. இந்த க்ரீன்லேருந்து இது 1. அதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆரஞ்சுன்னு தொடலை கைஸ். 1 மில்லியனா கைஸ்? நம்ம 1 மில்லியன் எடுத்துட்டோம். நம்ம 1 மில்லியன் எடுத்துட்டோம் கைஸ்.
என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலி இதெல்லாம் எப்படி நான் இதெல்லாம் கிடச்சதுன்னா நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவேன். ஆனால் உனக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாமே கிடச்சிருச்சு. நம்ம ஈஸியாக அப்போல்லாம் பறக்கலாம் கைஸ். நம்ம தான் கைஸ் டாப்பில் இருக்கோம். இப்போது நான் பேசுறது கேட்குறா கைஸ்? நம்ம தான் டாப்பில் இருக்கோம். நம்ம தான் டாப்பில் இருக்கோம். எவ்வளோ கொடுக்குறாங்க சரி. அப்படியே இருந்தாலும் 1 பாயிண்ட் தான் கொடுத்தான். Guys, wait. விங்ஸோட விலையை நான் பார்க்கவே இல்லை. சரி, நம்ம பாட்டுக்கு போவோம். கொஞ்சம் ஆஃபீஸ் இருக்கு நம்ம வின் பண்ணுறதுக்கு. வந்துருமே 8 மில்லியனா? இதோட இது அநியாயமாக இருக்குது. வந்து வின்னர்ஸ் இங்கேருந்து போனவங்களாவே உங்களோட பண்ணலாம். மோலிலோ ஓகேங்களா? 20 டாப் டைம் பிளேடு டாப் ரோபக்ஸ் ஸ்பெண்ட் டைம் பண்ணினாங்க. எவ்வளோ நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா 1 ஹார்டே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. போகலாம் ப்ளீஸ். நான் பேசுறது வந்து இன்னும் காமெடியாக இருக்கணுமா இல்லை எப்படி இருக்கணும்னு நீங்கள் தாங்க சொல்லணும். பிகாஸ் எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்பிக்கையில் போகிறோம். அப்படி ஆக்சுவலி உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்லுங்கள். நான் இன்னும் காமெடி கண்டென்ட்டாக எடுத்து காமெடி கேம்ஸ் இதெல்லாம் காமெடி வீடியோஸ்லாம் எடுத்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இன்னும் நிறையா போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சரிங்களா? ஆரஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஆரஞ்சுக்கப்புறம் வேறு என்ன கலர் நான் பார்க்கல. பிகாஸ் நான் இன்னும் ஆரஞ்சு தொடலை. இப்போ தொட்டுட்டோன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சுக்கு அப்புறம் என்ன கலர்? ஆரஞ்சு நான் தொட்டோம்னானே தெரியல. ஆரஞ்சுக்கு அப்புறம் பிங்கே தொட்டுருந்தாங்க ஆல்ரெடி. ஓ, இது செகண்ட் பிங்கா? பை கலரு ரீயா வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகும். கொஞ்சம் நாங்கள் சேர்த்து 50% மட்டும்தான். ஒரே ஒரு மிஸ் வாங்கினா நான் போயிடுவேன். பட் நம்மளுக்கு அதுக்கு வந்து 8 மில்லியன் வேணும்.
கைஸ் நம்ம இப்போதைக்கு இந்த கேம்ஸாக முடிக்கிற மாதிரி தெரியல. இதோட பார்ட்டும் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.